ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஆர் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீ வங்கியில் சப்போஸ் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே, ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதாகட்டும், இல்லை மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதாகட்டும், ஸோ இது போன்ற எந்த ஒரு தகவலாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது உங்களுக்கு அந்த நேரம் வந்து எடுத்துக்குவாங்க வங்கி வந்து. ஸோ இதனை கருத்தில் கொண்டு வந்து தற்போது வந்து ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது எதிர்பாராத விதமாவது அசம்பாவிதம் நடந்தால், உயிரிழப்பு ஏற்பட்டால், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சேவிங் தொகையை வந்து நாமினிக்கு வந்து கொடுக்கும் வகையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி பேர் வந்து மேக்ஸிமம் கேட்காம இருப்பாங்க ஒரு சில வங்கிகளில், அல்லது இது வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கும் நாமினி கட்டாயமாக நீங்கள் வந்து வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வங்கிகளுக்கு வந்து ரிசர்வ் வங்கி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. மேலும் அனைத்து வாடிக்கையாளர்களிடத்தில் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி நாமினியை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வந்து தற்போது வந்து மத்திய அரசு வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இறுதிக்குள் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு நாமினியை வந்து பெறணும். ஏன்னா இயர் எண்ட் வந்து மார்ச்சில் முடியும். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த இயர் எண்ட் அப்போ எக்கனாமிக்கல் இயர் எண்ட் அப்போ நீங்கள் அனைத்து வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கிடம் நாமினி வாங்கணும். எதிர்பாராத விதமாக அசம்பாவிதம் நேரிட்டால் நேரடியாக அதில் இருக்கக்கூடிய தொகை அந்த ஒரு நாமினி பேரில் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஒய்ஃப் பேரோ, அல்லது கல்யாணம் ஆகாதவங்களா அப்பா அம்மா பேர் யார் வேணாலும் வந்து நாமினியாக வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரிசர்வ் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே வந்து வங்கிகள் வந்து உடனடியாக வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து ரிசர்வ் வங்கி வந்து அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நாமினி கொடுக்காமல் இருந்தீங்க, வங்கி கணக்கு வச்சுருந்த அப்படின்னா நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கி கிளைக்கு சென்று நீங்கள் வந்து நாமினி வந்து பெயரை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் அவங்களுடைய நாமினியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற தகவல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.